வந்து என் பக்கத்துல உட்காரு. ஏண்டா பச்சைக்குள்ள ஒரே கூட்டமா இருக்கு, தனியா வா வா வந்து என் பக்கத்துல உட்காரு. வா வா வந்து என் பக்கத்துல உட்காரு. இவர் என்னை கல்யாணம் பண்ணிட்டார் மேடம், 2வது கல்யாணம் பண்ணிட்டார் மேடம். அதுக்கப்புறமா ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். குடிச்சிட்டு தேவையில்லாமல் பேசுறது, இப்பப்பா சந்தேகமாக தான் பேசுவார். எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு மேடம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தேகப்படுறாரு மேடம். இருங்க அவங்க சொல்லட்டும். அவங்க என்ன பிரச்சனை, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியணும்ல. இருங்க ஒரு நிமிஷங்க. நிறைய கேள்வி கேட்பேன் ப்ரோ. சூத்து மூடிட்டு போனாலும் உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷனில் இருக்கேன் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. இப்படி தான் மேடம் டார்ச்சர் பண்ணுறது. வீட்டில் இப்படி பண்ணுறதுனால இருக்கலாமா இல்லை செத்து போயிடலாமான்ற அளவுக்குலாம் எனக்கு ரொம்ப துன்பம். இது என்னதுமா? என்னது என்ன இது மேடம். அதுக்கப்புறம் இவர்கிட்ட நான் பேசினேன், உண்மைதான் மேடம். தப்பு இல்லாம அது தப்பு தான் மேடம். பசங்க இருக்கு, 2 பேர் இருக்காங்க. இவங்க பண்ண டார்ச்சர்ல தான் மேடம் நான் அந்த மாதிரி ஒரு ரீசன். ஆமா வாங்கடா, எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? வரவும் போறவங்க இதே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் அதனால தான் மேடம் அப்படி பண்ணேன். இவங்க இதுதான் மேடம் பேசுவாங்க. இவங்கள மட்டும் இல்லை, எல்லாருமே இப்படிதான் மேடம் பேசுவாங்க. அவங்க நான் ஒரு நாள் பேசினது உண்மையாக்கிட்டீங்களே. அதுக்கப்புறம் இவர் எப்பவுமே இதே மாதிரி பேசிட்டே இருந்தார் மேடம். என்னால் ஓரளவுக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு கூட எடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்க வர ஆரம்பிச்சாங்க. வந்தவொடனே இவங்க கிட்டே நான் பேசுவேன், சும்மா பேசுவோம், அவ்வளோதான். எத்தனையோ பெண்களை வந்து நான் தலை நிமிர்ந்து பார்த்திருக்கேன். ஆனால் முதல் முறையா இந்த அக்காவை வந்து நான் எட்டி பார்த்தேன் என்று சொன்னால் அது வந்து மிக. அவரும் நானும் ஒன்னாவே தான் இருந்தோம். அப்புறம் அவர் எனக்கு தாலி கட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி எனக்கு தாலி கட்டினாரு. நீங்க மிரட்டி தான் நம்ம தாலி கட்ட? மிரட்டி நான் கட்ட சொல்ல சொன்னாரு, கேளுங்க. நான் மிரட்டி தாலி கட்ட சொன்னேன். அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். போய் சொல்லுங்க, என் தலைமையில சத்தியம் பண்ணி சொல்லுங்க. உங்க அம்மா மேல சத்தியம் சொல்லி தானே எனக்கு தாலி கட்டினீங்க. ஆனா முழு மனசை கட்டலையே, மென்டல் கட்டணும். இல்லைங்க மேடம். என்ன சொன்னீங்க பாருங்க மேடம். இப்ப என்ன சொன்னீங்க? எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க. சத்யான்னு ஒரு பொண்ணு நிச்சயமா இருக்காரு. எனக்கு தெரியாது மேடம், இது வரலும் தெரியாது. இப்போ போன வாரமா தான் மேடம் எனக்கு தெரியும் இவர் நிச்சயம் பண்ணதே. அது வரலும் எனக்கு தெரியும். என்ன முடிவுல இருக்கீங்க? நீங்களா பெரியவங்களா பார்த்து பேசி அது இந்த லவ் உருப்பட இத அந்த பொண்ணு இருக்காங்க, நீங்க பேசுங்கங்க. அன்னைக்கு நீங்க சொன்னீங்க, எப்ப சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? இருங்க, நீங்க என்ன சொல்றீங்க? என்ன நியாயமாது? சரி, நீங்க நியாயமாது. அவன் கல்யாணம் ஆகாத பையன். அப்ப சரி, இப்ப வர இல்லடா பேசாதீங்கன்னு நான் சொன்னேன். நான் உங்ககிட்ட கட்சி வச்சுக்காதீங்கன்னு நான் சொன்னேன் உங்ககிட்ட. சரி, நீங்க என்ன சொன்னீங்க? பரவாயில்ல, அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ பரவாயில்ல தெரியாம இருந்துட்டு போன்னு சொன்னீங்களா இல்லையா? நீங்க சொல்ல தானே செஞ்சீங்க அப்படி. அப்புறம் என்ன அது இது? என் பையன் சந்தோஷம் தாங்க, ஏன் சந்தோஷம் அப்படி சொல்லி. என் பொண்ணு பேசு பாருங்க. வா வா வந்து என் பக்கத்துல உட்காரு. ஏண்டா பச்சைக்குள்ள ஒரே கூட்டமா இருக்கு, தனியா வா வா வந்து என் பக்கத்துல உட்காரு. வா வா வந்து என் பக்கத்துல உட்காரு.